வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் நூற்றுக்கணக்கான முன்னாள் படையினர் ரஷ்ய எல்லையில் உள்ள கொலைக்களங்களில் உயிரிழப்பதாக பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மன்னாரில் தனியாருக்கு சொந்தமான சுமார் 100 ஏக்கர் காணிகள் இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு சட்டவிரோதமான முறையில் விற்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் காப்போது சாதாரண தர தேர்வில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 100 கோடி 70 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மொட்டு கட்சி ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் வெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 23,000-ஐ அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டயானா கமகேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கத்தால் வெற்றிடமான இடத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் 46% பெண்களும் 10% மாணவர்களும் உடல் பருமனுடன் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு நாடுகளே உலகளாவிய மோதல்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார். ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த 3 கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியுள்ளனர். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் நூற்றுக்கணக்கான முன்னாள் படையினர் ரஷ்ய எல்லையில் உள்ள கொலைக்களங்களில் உயிரிழப்பதாக பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான முன்னாள் படையினர் ரஷ்ய எல்லையில் உள்ள கொலைக்களங்களில் உயிரிழப்பதாக அங்கிருந்து தப்பிய முன்னாள் படையினர் ஒருவர் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இருந்து பல குழுக்களால் வெளிநாட்டு வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட முன்னாள் படையினர் உயிரிழந்துள்ளனர். இதே எண்ணிக்கையிலானவர்கள் டொனெட்ஸ்க் போன்ற பிராந்தியத்தில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கியூபா போன்ற நாடுகளில் இருந்து பெருமளவு கூலிப்படைகள் காணப்படுகின்றனர். ரஷ்ய உக்ரைன் போர்க்களங்களிற்கு ஆட்களை சேர்ப்பது கடந்த 3 மாதங்களில் தீவிரமடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் 3 பேர் அல்லது 4 பேரே சேர்க்கப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகளே என்னை ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் பணியாற்ற தெரிவு செய்தனர். அதற்காக 1.6 மில்லியன் செலுத்தியதாகவும் முகாமில் உதவியாளராக பணியாற்றும் வேலை தனக்கு தரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது என்னையும் 33 இலங்கையர்களையும் ரோஸ்டோவில் உள்ள முகாமிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு 14 நாட்கள் பயிற்சி அளித்தார்கள். நான் அந்த முகாமில் இருந்த வேளை 70 இலங்கையர்கள் இருந்தனர். இந்திய பிரஜையான ரமேஷ் என்பவரே இந்த நடவடிக்கைகளின் சூத்திரதாரி என்றும் ரஷ்யாவில் தமிழில் பேசிய ஒருவரே தங்களை வரவேற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பில் நாளாந்தம் 10 அல்லது 15 சுற்றுலா விசாக்கள் வழங்கப்படுவதாகவும் அவை ஒரு வாரத்திற்குள் கடவுச்சீட்டு விசாவுடன் கிடைப்பதாகவும் அடுத்த சில நாட்களில் அவர்கள் ரஷ்யாவிற்கு அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கான விசாவில் செல்லும் இலங்கையர்களை வாக்னர் கூலிப்படையில் இணைத்துக் கொள்வதற்காக ரஷ்ய மொழி ஆவணம் ஒன்றில் கைச்சாத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்வார்கள் என குறித்த முன்னாள் படையினர் தெரிவித்துள்ளார். இதற்கு சட்டத்தரணி போன்று தோற்றமளித்த இந்திய பெண்ணொருவர் தங்களுக்கு உதவியதாகவும் அவர் முகாம் உதவியாளராக பணியாற்றுவதற்கான 1 ஆண்டு கால ஒப்பந்தம் என தெரிவித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் இணைந்து கொள்வதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய ஓய்வு பெற்ற படை உறுப்பினர் ஒருவர் இன்று காலை உக்ரைனில் இருந்து இலங்கைக்கு திரும்பியுள்ளார். இலங்கையை வந்தடைந்தவுடன் இவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் தனியாருக்கு சொந்தமான சுமார் 100 ஏக்கர் காணிகள் இந்திய தனியார் கம்பெனியொன்றிற்கு சட்டவிரோதமான முறையில் விற்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி மற்றும் நடுக்குடா பாவிலான் பாட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் 160 ஏக்கர் பனைமரங்களை கொண்ட காணிகள் இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கனிய மணல் அகழ்வுக்கு குறித்த காணிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக
பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வரும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது விடயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் அழிக்கப்பட்டு கனிய மணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது குறித்த காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் குறித்த காணியின் உரிமையாளர்கள் அங்கு சென்ற நிலையில் காவல்துறையினர் கைது செய்வோம் என அச்சுறுத்துவதாகவும், அடாவடித்தனத்துடன் காணி அபகரிப்பு இடம்பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தமது பூர்வீக காணிகளே அடாத்தாக பிடிக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்விடயம் குறித்து தலைமன்னார் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்தும் காவல்துறையினர் எதுவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. இதனால் எமது சமூகமும் பாரிய அளவில் பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றனர். பனை உற்பத்தியை நம்பி வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது பனைமரங்கள் உள்ள காணி அபகரிக்கப்பட்டு பனை மரங்களும் வெட்டப்பட்டு வருகின்றன. தற்போது எமது வாழ்வாதாரத்திற்கான பனை மரங்களும் வெட்டப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு மணல் அகழ்வுக்காக குறித்த காணியை விற்பனை செய்துள்ள நிலையில் தற்போது எங்களை உள்ளே நுழைய விடாது காணிக்கு சுற்றுவேலி அமைக்கப்பட்டு வருகின்றது. எனவே உரிய உயர் அதிகாரிகள் இவ்விடயத்தில் தலையிட்டு எமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த காணியை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் காபோதா சாதாரண தர தேர்வில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வில் இடம்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் கொழும்பில் உள்ள 2 பரீட்சை நிலையங்களிலும் ஹசலக்க பிரதேசத்தில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்திலும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றியவர்கள் நேற்று வழங்கப்பட்ட ஆங்கில வினாத்தாள்களை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து மற்ற தரப்பினருக்கு அனுப்பி விடைபெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன்போது பரீட்சை நிலையங்களில் இருந்த அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகளை கைப்பற்றியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பரீட்சை நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள காவல்துறை நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 1,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 1,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த தொகையில் 18 அகவையை பூர்த்தி செய்த 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்ளடங்குவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேடுகள் தயாரிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை நேற்று ஆரம்பித்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பதிவேடு தயாரிக்கும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைவதாகவும் தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி வாக்களிக்க தகுதியிருந்தும் வாக்காளர் பதிவேட்டில் பெயர் சேர்க்கப்படாத நபர்கள் தங்களின் பெயர்களை உரிய பட்டியலில் சேர்க்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மொட்டு கட்சி ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரையில் வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்யவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்தும் இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் கட்சியின் தலைமைத்துவம் இது குறித்து தீர்மானிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இளையோருக்கு சந்தர்ப்பம் அளிக்கும் நோக்கில் தேசிய அமைப்பாளர் பதவியை விட்டுக் கொடுத்ததாகவும் கட்சியின் சாதாரண உறுப்பினராக இருந்து கொண்டு கட்சிக்காக சேவையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக எந்த ஒரு கட்சியுடனும் இணைந்து கொள்ளவும் விலகிச் செல்லவும் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 23,000-ஐ அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 23,000-ஐ அண்மித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 4,899 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக
அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வடமாகாணத்தில் 4397 பேரும், மத்திய மாகாணத்தில் 1977 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அத்தோடு 4 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயமுள்ள வலயங்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை 22,943 டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். எனவே டெங்கு நோய் பரவலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி மருத்துவர் விஜித் குணசேகரவை மே மாதம் 20ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற மனித நரம்புவழி இம்யூனோகுளோபுலின் குப்பிகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அவர் சுமார் 10 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதனையடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலத்தை பதிவு செய்ததை தொடர்ந்து அவரை நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டயானா கமகேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கத்தால் வெற்றிடமான இடத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதால் வெற்றிடமான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை 9:30 மணியளவில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே இந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் அமரக்கூடிய சட்டத்தகமை எதுவும் கிடையாது என உயர் நீதிமன்றம் நேற்று முன்னால் தீர்ப்பளித்துள்ளது. அதேவேளை அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்நிலையிலேயே டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் 46% பெண்களும் 10% மாணவர்களும் உடல் பருமனுடன் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் 46% பெண்களும் 10% பாடசாலை மாணவர்களும் உடல் பருமனுடன் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் 89% மரணங்கள் புற்றுநோய், இதய நோய், நுரையீரல் நோய் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. இதில் பெரும்பாலான இலங்கையர்கள் இதய நோய் மற்றும் பக்கவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளனர். ஆண்டுதோறும் சுமார் 60,000 இலங்கையர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு 4,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை தொற்றா நோய்களுக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால குறிப்பிட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். மேற்கு நாடுகளே உலகளாவிய மோதல்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார். மேற்கு நாடுகளே உலகளாவிய மோதலுக்கு காரணமாக இருக்கின்றன என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் நாஜி படைகளை வெற்றி கொண்டு 79 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு நேற்று வியாழக்கிழமை சிவப்பு சதுக்கத்தில் இடம்பெற்ற இராணுவ அணிவகுப்பு நிகழ்விலேயே புடின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் யூனியன் வெற்றி கொண்டது. இது ரஷ்யாவின் வெற்றி. சமகாலத்தில் உலகின் மிகப்பெரிய அணுசக்தியை கொண்டுள்ள ரஷ்யாவை அச்சுறுத்த எவருக்கும் அனுமதியளிக்க மாட்டோம். உக்ரைனின் மேற்கத்தைய ஆதரவு படைகளுக்கு எதிராக ரஷ்ய துருப்புக்கள் முன்னேறி வருகின்றன. நாஜி ஜெர்மனியை தோற்கடிப்பதில் சோவியத் யூனியன் ஆற்றிய தீர்க்கமான பங்கை உக்ரைனும் மேற்குலகமும் மறந்துவிட்டது. உலகம் முழுவதும் மோதல்களை மேற்கத்தைய நாடுகளே தூண்டிவிடுகின்றன. உலகளாவிய மோதலை தடுக்க ரஷ்யா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும். 2ஆம் உலகப் போரின் படிப்பினைகளை மேற்கு நாடுகள் மறக்க விரும்புகின்றன. நாஜி ஜெர்மனியின் தோல்வியில் ஈடுபட்ட அனைத்து நட்பு நாடுகளையும் ரஷ்யா கௌரவித்திருந்தது. ஆனால் எங்களை அச்சுறுத்த எவரையும் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் படைகள் எப்போதும் போருக்கான தயார் நிலையில் இருக்கும் என்றும் புடின் கடுமையான உரையொன்றை நிகழ்த்தியுள்ளார். 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் 27 மில்லியன் மக்களை இழந்தது. ஆனால் இறுதியில் நாஜி படைகளை பெர்லினுக்குள் இறுக்கிய ரஷ்யா அங்கு ஹிட்லரை தற்கொலை செய்து கொள்ளவும் வைத்தது. அந்த வெற்றியின் நினைவாகவே 1945இல் சிவப்பு சதுக்கம் உருவாக்கப்பட்டது. நாஜி ஜெர்மனியின் நிபந்தனையற்ற சரணடைதல் மே 8ஆம் நாள்
1945ஆம் ஆண்டு அன்று இரவு 11:01 மணிக்கு அமுலுக்கு வந்தது. பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இதனை ஐரோப்பாவின் வெற்றி தினம் என குறிப்பிட்டன. அத்துடன் மொஸ்கோவில் அது மே 9ஆம் நாளாக குறிக்கப்பட்டது. இது சோவியத் யூனியனின் வெற்றி நாள் என ரஷ்யர்கள் அழைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த 3 கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த 3 கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். பலஸ்தீனத்திற்கு எதிரான போரை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செங்கடல், ஏடன் வளைகுடா பகுதியில் பயணிக்கும் கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 7ஆம் திகதி ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த 3 கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடாத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான 3 கப்பல்களும் இஸ்ரேல் அரசுடன் தொடர்புடையவை என ஹவுதி கிளர்ச்சி படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதுவரை சேத விவரங்கள் எவையும் வெளியிடப்படாத நிலையில் ஏடன் வளைகுடா பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் இதுவரை 34,904க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 78,514க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.